ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி கேப் அப், கேப் டவுனா, ஃப்ளாட் ஓப்பனா அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நிஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம நிஃப்டி ஒர்க்கிங் டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 9:15 to 3:30, அதாவது 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்கா. இதுக்கு முன்னாடி 9:50க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 9லேருந்து 9:08 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் நடக்கும். அதை வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேயே எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 9 o'clock போதே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. கேண்டில் பிரிண்ட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9:50க்கு தான். ஓகே, 9:08ங்கும் போது கேப் அப்பா கேப் டவுனுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடியே இந்த 9 o'clock முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இன்டர்நேஷனல் நிஃப்டி ஆக்சுவலாக கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முன்னாடி இன்னொரு நேம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு ஒன்று இருந்தது. ஓகேங்களா. அதை வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் அப்பாக போகுதா கேப் டவுனாக போகுதாங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் சொல்லி கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகே, இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் ஓப்பனிங் ஹவர்ஸ் என்னன்னு பாருங்கள் 9:15, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3:13 இந்த டைமில் தான் இருக்கும். பட் இதுவே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30க்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. நம்ம மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 6:30க்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். 6:30க்கு ஓப்பன் ஆகிட்டு எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3:30ங்கும் போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் க்ளோஸ் ஆகும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கிடையாது, செஷன் 1. ஓகேங்களா, அந்த டைம் பீரியட். அப்புறம் 3:30லேருந்து 3:40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் பிரேக். இந்த 1 hour பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் ஓப்பன் ஆயிரும். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 4:35க்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி செஷன் 2 க்ளோசிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 2:45ங்கும் போது தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். 2:45ங்கும் போது. அப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு 6:30க்கு, நாளைக்கு 2:15ங்கும் போது மிட் நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா 2:45ங்கும் போது தான் க்ளோஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட டைம் பீரியடு. ஓகே, அந்த டைம் பீரியட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நிஃப்டி கேப் அப் ஆக போகுதா கேப் டவுன் ஆக போகுதாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். வாரத்தில் பாருங்க, வாரத்தில் வந்து எவ்வளோ வாரம் இருக்குன்னு, மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரம் இருக்குங்களா. ஒரு மாசத்துல 4 வாரம். ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்கா, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகணும். இப்போது ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை மட்டும் இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்கள். கிஃப்ட் நிஃப்டி புது கான்ட்ராக்ட் இப்போ மாசத்துல வந்து கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். புது கான்ட்ராக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கான்ட்ராக்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு 25,100 ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா. எப்போவுமே 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் அதாவது ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆக போகுது. நேற்று தான் எக்ஸ்பைரி முடிஞ்சு இப்போ புது மந்த் கான்ட்ராக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு ஜனவரி மந்த் எக்ஸ்பைரி இன்னைக்குன்னு வைங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. கிஃப்ட் நிஃப்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது அதிகமாக நம்ம நிஃப்டியோட அது ஒரு 100 பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வீக்கில். செகண்ட் வீக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே தேர்ட் வீக் வந்துருச்சுன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் அட்வான்ஸ்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஃபோர்த் வீக் வந்துருச்சுன்னா வைங்களே 20 to 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் அது எல்லாமே. ஓகேங்களா. அட்வான்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோ டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து க்ளோஸ் ஆகும். நம்ம நிஃப்டியும் சரி கிஃப்ட் நிஃப்டியும் சரி ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. ரெண்டுமே இது நிஃப்டி 25,000 இருக்குது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதுவும் 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி கேப் டவுன் கேப் அப் இல்லை ஃப்ளாட்டா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
இந்த 4 வீக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கில் மட்டும்தான் 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே டைம் பீரியட் போக போக இந்த 100 வாங்குறது பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரும். மெல்ட் ஆகிட்டே வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு 0க்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ கிஃப்ட் நிஃப்டி ரெண்டு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகுமே தவிர மற்ற டைம் பீரியடில் எவ்வளோ இருக்கும், பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம நிஃப்டி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இது கிஃப்ட் நிஃப்டி. நீங்கள் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஓப்பன் ஆயிடுதுன்னு வைங்க. 6:30 ஓப்பன் ஆயிடுதா? ஓப்பன் ஆகிட்டு நம்ம மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 மணி நேரம் டைம் பீரியட் இருக்குது. சாரி, 3.5 மணி நேரமே பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் இருக்கா? இந்த டைம் பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப்பா கேப் டவுனாங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுக்கோங்க. வாரத்தோட ஃபர்ஸ்ட் வீக் இது. இங்கே போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வீக்னு. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டே கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டேல இது நிஃப்டி 25,000 கரெக்டாக 6:30 ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 8:30 போது 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போது நம்ம நிஃப்டிக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இது 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம நிஃப்டி 24,900. அப்போ ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா, அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் க்ளோசிங் பாருங்க. க்ளோசிங் இருக்குன்னு வைங்களேன். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஒரு 24,800 க்ளோஸ் ஆகிருக்குன்னு வைங்க. சரிங்களா? 24,800 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 25,000 தான் அடுத்த நாளும் ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதுவும் அதே 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இது 25,000 இருக்குன்னா 100 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 24,900. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆகணும். இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங், அடுத்த நாள் ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து 24,900. அப்போ 24,800 24,900 போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது? 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குங்களா? அப்போது கேப் அப். அதிகமாக இருந்தது அப்படின்னா கேப் அப். இதுவே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா கேப் டவுன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வீக் வந்துருச்சுன்னு வைங்களேன். செகண்ட் வீக் இன்னைக்கு டேட் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டோடய பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டேட்டு வந்து ஒரு 10/1/2024 வச்சுக்கலாம். சரி, 2026 2026 பார்க்க போகிறோம். அந்த அன்னைக்கு ஈவினிங் என்ன இருக்குன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,500 க்ளோஸ் ஆகிருக்குன்னு வைங்களேன். க்ளோசிங் பேசிகிட்டு இருக்கேன். 3:30 மேலே தான் க்ளோசிங்கே தெரியும். 3:30 க்ளோஸ் ஆன பிறகு எடுத்து பார்க்குறோம். நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 24,500. ஓகே, அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகட்டும். ஓகேங்களா? அடுத்த நாள் 6:30 மேலே ஓப்பன் ஆகி 8 மணிங்கும் போது அது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 24,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இதோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி க்ளோசிங்கே நமக்கு 24,500 இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 24,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் வீக் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்பிரி டே நெருங்க அந்த 100 வாங்குறது பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிட்டே வரும். ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டே வரும். அந்த ப்ரீமியம் மெல்ட் ஆகி ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஒரு 80 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அப்போ 24,400 ஒரு 80 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24,320. ஓகேங்களா? அப்போ 24,500 இருந்தது க்ளோசிங்கு. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கேப் டவுன் ஆக போகுது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி 24,400 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடிங்கும்போது செகண்ட் வீக்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸுங்கிறது என்ன இருக்கும்? மெல்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மந்த் 100 பாயிண்ட்ஸு, அடுத்த மாதம் 80, அடுத்த வாரம் 80 பாயிண்ட் தான். அப்போ 24,320 போது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்களா? அப்போ இது அதை விட கம்மியாக இருக்குது. 500 விட கம்மியாக இருக்குங்கும்போது கேப் டவுன். ஓகேங்களா? இப்போது லாஸ்ட் நாளே வந்துருச்சுன்னு வைங்களேன். லாஸ்ட் நாள் வேண்டாம், ஒரு 4th வீக் வந்துருச்சுன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 4th வீக் வந்துருச்சு. 4th வீக்கு எக்ஸ்பிரிக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குன்னு வைங்க. 4th வீக் வந்தாச்சு, எக்ஸ்பிரிக்கு ஒரு 4 நாள், இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க.
அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி ஒரு 25,300 ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். 25,300ல க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போ? எக்ஸாம்பிளுக்கு 21ஆம் தேதி வச்சுக்கலாமா? 21/1/2026 இந்த டைமில் நிஃப்டி என்ன ஆயிருக்கு? 25,300ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்து 22ஆம் தேதி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. 2026ல ஓப்பனிங் வந்து கேப் அப்பா இல்லை கேப் டவுனான்னு தெரியாது. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4th வீக் வந்தாச்சு. கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, அதாவது 22ஆம் தேதி நம்ம மார்க்கெட்டு 9:15க்கு தான் ஓப்பன் ஆகும். பட் கிஃப்ட் நிஃப்டி 6:30க்கு ஓப்பன் ஆயிடும். அப்போ 6:30க்கு ஓப்பன் ஆகி 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். 8 மணிங்கும் போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 25,350ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை விட ஒரு 50 பாயிண்ட் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது 4th வீக்குங்கும் போது நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 40. இதுலேருந்து 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. இல்லையா 15 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 35. அப்போ 25,335 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குமா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,300ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கலாம்? ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 15 to 20 அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கேப் அப்பா கேப் டவுனாங்கிறது இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்கேருந்து 25,300ல க்ளோஸ் ஆகிருக்கு 21ஆம் தேதி. 22ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி 25,350 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீமியம் மெல்ட் ஆகி ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் 100 பாயிண்ட்டு, செகண்ட் வீக் 80 பாயிண்ட்டு, தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 60-50 பாயிண்ட்டு, ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 20-15, எக்ஸ்பிரி அன்னைக்கு 0ல வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ 25,300ல க்ளோசிங்னா 22ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி 25,350ல ட்ரேட் ஆகுது. 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 25,335. இந்த 25,350லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 25,300 இங்கே 25,335 அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 35 பாயிண்ட்ஸ் தான் கேப் அப். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸ்பிரி டே வந்துருச்சு பார்த்தீங்களா பக்கத்தில். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு எப்படி இங்கே வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு. ஓகே, இப்போ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி 25,000ல க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஈவினிங் 3:30 போது 25,000ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நிஃப்டி சேம் பார்த்தீங்கன்னா அதே 25,000ல வந்து க்ளோஸ் ஆகும். 0 தான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. 0 டிஃப்ரென்ஸ் தான். புரிஞ்சிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் வீக் வந்து 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் கிஃப்ட் நிஃப்டியிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வீக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 இப்படி இருக்கும். தேர்ட் வீக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா 50-40 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபோர்த் வீக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா 25-20 இப்படி இருக்கும். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு 0 ஆயிரும். ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆகி ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டில் வரும். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் குரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள். என்னென்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா குளோபல் மார்க்கெட்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா குளோபல் இண்டெக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா மணி கண்ட்ரோலர் வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே யூஎஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் இருக்குது, தேர்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டில் 25,244ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 214ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கா? இதை வந்து நீங்கள் பார்க்கணும். எப்போது நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆகி அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது ஃபஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா, தேர்ட் வீக்கா, இன்னும் எக்ஸ்பிரி டேக்கு எவ்வளோ டேஸ் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிரி டே இப்போ தான் புது கான்ட்ராக்ட்னா 100 பாயிண்ட்ஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகும்னா இதை விட 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக ஓப்பன் ஆக போகுது. அப்போது நிஃப்டி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்க்கணும். அந்த 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணும்போது அந்த க்ளோசிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கேப் அப், அதை விட கம்மியாக இருக்குன்னா கேப் டவுன், இல்லை அதே இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுதுன்னா ஃப்ளாட் ஓப்பன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கரண்ட்டான ஒரு சாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 25,218ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. இது மார்னிங் 6 மணின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்கலாம். இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 25,191ல ட்ரேட் 25,190ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. இது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 25,216. அப்போது 190னா 216னா ஒரு 16 பாயிண்ட்ஸ். அப்போ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பிரி டே பக்கத்தில் வரப்போகுது. அப்படிங்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தான். அப்படிங்கும்போது எங்கே ஓப்பன் ஆகணும்? ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா?
ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட் நீங்க அந்த டிஃபரன்ஷியேட் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஈஸியா பார்த்துரலாம். கேப் அப்பா, கேப் டவுனாங்கிறது. இத வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கேப் அப்பா இல்ல கேப் டவுனாங்கிற விஷயம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய கன்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் போக போக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.